ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா மருங்கப்பள்ளம்ங்கிற ஊரில் மருந்தீஸ்வரர் கோவில்கிட்ட தாங்க இருக்கோம். கோவிலை பற்றி உடம்பு வந்து வேதனையாக இருக்குது, நோவாளியாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த குளத்துல குளிச்சுட்டு உள்ளே போய் 2 அர்ச்சனை ஒன்று அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் பண்ணணும். அது திங்கக்கிழமை காலையில் 5 மணிலேருந்து 12 வரையிலும் வரலாம். காலை 5லேருந்து 12 வரையிலும் வரலாம். வந்து அவசியம் 10 அர்ச்சனை பண்ணிக்கிட்டு போனோம்னா 5 வாரம் வந்தோம்னா நமக்கு அதிலேருந்து நல்லது நடக்குது. என்ன விதமான ஒரு பிரச்சனை இருந்தாலும் வந்து சொல்லிவிட்டு பார்த்துக்கிட்டு நம்ம பேசுகிற மாதிரி சாமிகிட்ட நம்ம பேசிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு போகணும். இதுதான் இதோட நிபந்தனை. ஆனால் என்ன கண்டமாக இருந்தாலும் அது நவர்த்தி கொடுக்குது. கொஞ்சம் கவச்சி இல்லாமல் அன்னைய போடுது. திங்கக்கிழமை தாங்க இந்த கோவில் ரொம்ப விசேஷமா இருக்குமா. இந்த கோவில் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குளம் ஒண்ணு இருக்குங்க. இந்த குளம் வந்து எப்படி உருவானுச்சு அப்படின்னா, ராமாயண காலத்துல ஆஞ்சநேயர் வந்து மூலிகை நிறைந்த சஞ்சீவினி மலையை கொண்டுட்டு போகும்போது அதுல இருந்து ஒரு சிறிய கல்லு விழுந்து பள்ளமாகி இந்த குளம் வந்து உருவானுச்சுன்னு சொல்றாங்க. இந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து மருந்து தண்ணீர் சொல்றாங்க. கேட்கவே எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து இந்த குளத்துல குளிச்சுட்டு நம்ம சிவபெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது, நோயே வராதுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை போலதான் வந்திருந்தோம். சும்மா தண்ணியை மட்டும் நாங்க தெளிச்சுட்டு கோயிலுக்குள்ள நாங்க போயிருந்தோம். கோவிலும் வந்து ரொம்ப பார்க்கவே வந்து அழகா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோவில்ல ஃபர்ஸ்டே வந்து நோய் தீர்க்கும் கோவில் அப்படிங்கிற போர்டுமே இருந்துச்சு. தஞ்சையை ஆண்ட 2ஆம் சரபோஜி ராஜா அவருக்கு தீராத நோய் இருக்கும்போது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த நோயே சரியானுச்சுன்னு சொல்றாங்க. இதுவுமே ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வந்து சிவபெருமான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அம்பாள் இருந்தாங்க. இவங்க 2 பேரையும் நாங்கள் வழிபாடு செஞ்சோம். ரொம்ப அமைதியா இருந்துச்சு கோவில். உங்களுக்குமே நேரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மருங்கப்பள்ளம் அப்படிங்கிற ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இருக்கும். நாங்க திருப்தியா சாமி கும்பிட்டோம். கோவில் ரொம்ப பெருசாவே இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க. அதுக்கப்புறம் எங்க கையில ஒரு சின்ன கார்டு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அந்த கார்டுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிவபெருமான் அம்பாள் படமும், அடுத்து பின்னாடி பாத்தீங்கன்னா நோய் தீர்க்கக்கூடிய ஸ்லோகமும் இருந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.